அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2024 காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை உயர்த்த பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அதே போல் விடுபட்ட தேர்வுகளுக்கான அறிவிப்புமே கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி இது போன்ற தேர்வுகளுக்குமான அறிவிப்புமே கொடுக்கணும்னு சொல்லி எல்லா தரப்பிலிருந்து கோரிக்கை கொடுக்குறாங்க. நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு மீண்டும் இந்த காலியிடங்களை உயர்த்துவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ இது சம்மந்தமாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையில் நிறைய தகவல்கள் அவங்க சுட்டி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அதில் சுருக்கமாக பார்த்துடலாம். கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அட்டவணைப்படி இடைநிலை ஆசிரியர்கள் 6553 பேர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது அதில் 1/4 அளவுக்கு 1766 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அதேபோல் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் எண்ணிக்கையும் 267 இப்போ 200 குறைக்கப்பட்டுள்ளது. சட்ட கல்லூரிகளுக்கு 129 உதவி பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவிருந்த நிலையில் இப்பொழுது அந்த எண்ணிக்கை 56 குறைக்கப்பட்டுள்ளது. பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு 493 உதவி பேராசிரியர்கள், பொறியியல் கல்லூரிகளுக்கு 97 உதவி பேராசிரியர்கள் ஆகியோரை தேர்வு செய்வதற்கான போட்டித் தேர்வுகள் குறித்து எந்த அறிவிப்பையும் வாரியம் வெளியிடப்படவில்லை. அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஒவ்வொரு மாதமும் பெருமளவிலான ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று வருகின்றனர். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். 10 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் கடந்த ஆண்டில் 6553 இருந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 8643 அதிகரித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த இடங்களை முழுமையாக நிரப்பாமல் 1766 இடங்களை மட்டும் நிரப்புவது எந்த வகையில் நியாயம்? தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இருந்து நடப்பாண்டில் பல்லாயிரம் ஆசிரியர்கள் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் 1966 ஆசிரியர்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பது போதுமானதாக இல்லை. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஒரே சீராக இல்லை. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் காலியிடங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது. அதே நேரத்தில் வட மாவட்டங்களில் காலியிடங்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ளது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதங்களில் வட மாவட்டங்கள் கடைசி இடங்களில் இருப்பதற்கு இதுவே காரணமாகும். இத்தகைய சூழலில் காலியிடங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டால் மட்டும்தான் வட மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு போதிய எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் குறைந்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் அவற்றை புறக்கணித்துவிட்டு மிக குறைந்த எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் நியமிப்பதால் அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் மேலும் மேலும் குறையும் தவிர உயராது என்பதை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும். அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் நியமிக்க நிதி பற்றாக்குறை ஒரு தடையாக இருக்கக்கூடாது. கல்வித்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் தான் மிக அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டிய தேவையை கருத்தில் கொண்டு பள்ளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை தமிழ்நாடு அரசு பெருமளவில் அதிகரிக்க வேண்டும். இதுதான் கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் தான். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இந்த காலியிடங்கள் எண்ணிக்கை உயர்த்தணும்னு சொல்லி நம்மளும் கேட்டுக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பேனலில் கொடுத்தது எல்லாமே டென்டேட்டிவ் தான். இதுக்கு முன்னாடி என்னால் உதாரணம் சொல்ல முடியும். ஆனால் கண்டிப்பாக இவங்க இன்னும் கொஞ்சம் காலியிடங்கள் அதிகரித்தா நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக எந்த விதமான நியமனங்கள் இல்லாத சூழ்நிலையிலும் கூட இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்து படிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு தகவல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்குன்னு தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. கண்டிப்பாக எது எப்படியோ 2024 நம்மளுடைய இலக்கை நிச்சயமாக அடைஞ்சே ஆகணும். அதனால் நீங்கள் என்ன தேர்வுக்கு பிளான் பண்ணி படிக்கிறீங்களோ தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக அந்த தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.